Hello everyone. So in the lecture நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் பொட்டான்ஷியல் எனர்ஜி ஆஃப் அ டைபோல் இன் அன் எக்ஸ்டர்னல் ஃபீல்ட். இந்த டாப்பிக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு சிங்கிள் சார்ஜோட பொட்டான்ஷியல் எனர்ஜி ஒரு எக்ஸ்டர்னல் ஃபீல்டில் இருக்கிறப்ப என்னன்னு சொல்லி பார்த்துருக்குறோம். அதுக்கப்புறம் ஒரு 2 சார்ஜ் இருக்கிறப்ப அதனோட பொட்டான்ஷியல் எனர்ஜி என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ நம்ம அதே கேஸை ஒரு டைபோலுக்கு என்ன இருக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு டைபோல் அப்படின்னா என்ன? ஸோ டைபோல் அப்படிங்கிறது ஒரு 2 சார்ஜு 2 ஈக்குவல் பட் ஆப்போசிட் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். 2 ஈக்குவல் அண்டு ஆப்போசிட் charges, 2 equal and opposite charges separated by a small distance. அந்த ஸ்மால் டிஸ்டன்ஸு 2 சொல்லுவோம். இந்த செட்டப்பை தான் நம்ம டைபோல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இந்த டைபோலை நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு யூனிஃபார்ம் ஃபீல்டில் நான் வைக்கிறேன்னா, நம்ம ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே படிச்சிருப்போம், யூனிஃபார்ம் ஃபீல்டில் வச்சா நம்மளுக்கு ஃபோர்ஸ் நம்மளுக்கு 0வாக இருக்கும், பட் தேர் வில் பி எ டார்க். டார்க் நம்மளுக்கு ஃபோர்ஸு நம்மளுக்கு இங்கே ஃபோர்ஸ் நம்மளுக்கு 0வாக இருக்கும், டார்க் நம்மளுக்கு நான்-0 வேல்யூவில் இருக்கும். விச் மீன்ஸ் ஒரு டைபோலை போயிட்டு நீங்கள் யூனிஃபார்ம் ஃபீல்டில் வச்சிங்க அப்படின்னா அப்போ வந்து நம்மளுக்கு அந்த டைபோலுக்கு மேலே ஃபோர்ஸ் நம்மளுக்கு ஆக்ட் ஆகாது, பட் தேர் வில் பி சம் டார்க் ஆக்டிங் ஆன் த டைபோல். இதுவே நம்மளுக்கு நான் யூனிஃபார்ம் ஃபீல்டாக இருந்துச்சு அப்படின்னா, நான் யூனிஃபார்ம் ஃபீல்டாக இருந்தால் ஃபோர்ஸும் நம்மளுக்கு நான்-0வாக இருக்கும், டார்க்கும் நம்மளுக்கு நான்-0வாக இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்? இஃப் அ டைபோல் இஸ் பிளேஸ்டு இன் அ நான் யூனிஃபார்ம் ஃபீல்டு, தேர் வில் பி எ ஃபோர்ஸ் அண்ட் தேர் வில் பி எ டார்க். ஃபோர்ஸும் இருக்கும், டார்க்கும் இருக்கும், ரெண்டுமே ஆக்ட் ஆகும். அதே இது யூனிஃபார்ம் ஃபீல்டுக்கு போனீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து டார்க் மட்டும்தான் ஆக்ட் ஆகும், ஃபோர்ஸும் நம்மளுக்கு 0வாக இருக்கும். இது நம்ம ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போது இங்கே நம்மளுக்கு வந்து இப்போ நீங்கள் 2 கேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட சரி, இப்போ நீங்கள் வந்துட்டு யூனிஃபார்ம் ஃபீல்டு இல்லை நான் யூனிஃபார்ம் ஃபீல்டு ரெண்டுத்துலேயுமே நம்மளுக்கு வந்து டார்க்குங்கிறது நம்மளுக்கு எப்போயுமே நான்-0 வேல்யூவாக தான் இருக்குது. அப்போது அந்த டார்க்கை வந்து நீங்கள் வந்துட்டு என்னன்னு சொல்லி நீங்கள் ஈக்குவேஷன் படி போடுவீங்க. டார்க் டோ வெக்டார் ஈக்குவல்ஸ் டு பி வெக்டார் கிராஸ் இ வெக்டார். அப்படி இல்லைன்னா பிஇ சைன் தீட்டா என் கேப்னு இருக்கும், அதை இப்போதைக்கு நம்ம விட்டுருவோம். இதுதான் நம்மளுக்கு டார்க்கோட ஃபார்முலா. இந்த டார்க்குங்கிறது நம்மளுக்கு ஒரு டைபோலில் எப்போ வரைக்கும் ஆக்ட் ஆகும் அப்படின்னா, இந்த பி வெக்டார் அப்படின்னு சொல்கிற ஒரு குவான்டிட்டியும் அண்டு இ வெக்டார். இந்த பி வெக்டார் அப்படிங்கிறது வந்து டைபோல் மொமெண்ட், டைரக்ஷன் ஆஃப் டைபோல் மொமெண்ட்டு, அண்டு ஈங்கிறது நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு, அது நம்மளுக்கு தெரிஞ்சது. இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் ஒன்று நம்மளுக்கு பேரலாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு ஆன்டி பேரலாக இருக்கணும். ரைட்? அப்போது இப்போ நீங்கள் வந்துட்டு இதுதான் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுப்போம். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டில் நீங்கள் வந்து ஒரு டைபோலை இப்படி போய் நீங்கள் போய் ப்ளேஸ் பண்ணுறீங்க. இப்போது நம்மளுக்கு -q இது +q அப்படின்னு சொல்லி நீங்கள் இனிஷியலாக இந்த செட்டப்பில் போய் வைக்கிறீங்கன்னா இந்த இடத்துல டார்க் ஆக்ட் ஆகும். அந்த டார்க்கு எப்போ வரை ஆக்ட் ஆகும்னு சொல்லி நம்ம சொல்கிறோம், அப்படியே இந்த டைபோல் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டைபோல் அப்படியே ரொட்டேட் ஆகி இந்த மாதிரி வரணும். இந்த பக்கமாக -q, இந்த பக்கமாக +q இருக்கணும். அப்போ நம்மளுக்கு பி வெக்டாரோட டைரக்ஷன் அண்ட் இ வெக்டாரோட டைரக்ஷன் ரெண்டுமே எப்படி இருக்குன்னு பார்த்தா நம்மளுக்கு பேரலல் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ பேரலாக இருந்தால் நீங்கள் θ = 0 டிகிரின்னு சொல்லி போடுவீங்க. ஏன்னா நம்மளுக்கு பி வெக்டாரோட டைரக்ஷன் எப்போயுமே நம்மளுக்கு மைனஸ் சார்ஜ்லேருந்து ப்ளஸ் சார்ஜ் பக்கமாக தான் இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனுமே நம்மளுக்கு அதே டைரக்ஷனில் இருக்குங்கிறனால ஆங்கிள் 0. அப்போ அதை போயிட்டு நீங்கள் டார்க்கில் போயிட்டு பிஇ சைன் தீட்டாக்கு பதிலாக 0 டிகிரின்னு சொல்லி போட்டிங்கன்னா sin0 will be 0, ஸோ டார்க் will be 0. ஸோ இது நம்மளுக்கு வந்து பேரலாக இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன். அப்போ ஆன்டி பேரலாக இருக்குது அப்படின்னா சிம்பிள், நம்மளுக்கு இந்த இடத்துல +q சார்ஜ் இருக்கணும், இந்த இடத்துல -q சார்ஜ் இருக்கணும். அப்போ டைபோலோட டைரக்ஷன் நம்மளுக்கு இட் வில் பி இன் திஸ் டைரக்ஷன் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. அப்போ நம்மளுக்கு இந்த கேஸில் θ அப்படிங்கிறது நம்மளுக்கு 180 டிகிரியாக இருக்கும். ஸோ θ 180 டிகிரியாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு
PE sin 180 degree will be 0. அப்போ இங்கேயும் நம்மளுக்கு டார்க் அப்படிங்கிறது என்ன வருது அப்படின்னா டார்க் will be 0, ரைட். இந்த சைன் அப்படிங்கிறப்ப நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம், சைன் n பை அப்படின்னு வந்தாலே நம்மளுக்கு 0 அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். ஸோ அந்த ரிலேஷனை வச்சு நீங்கள் வந்து எது எதுக்கெல்லாம் சைன் 0 வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கலாம். அப்போது பேரலாக இருந்தாலும் டார்க் 0 வருது, ஆன்டி பேரலாக இருந்தாலும் டார்க்கு நம்மளுக்கு 0 வருது, சரியா. ஸோ இது டார்க்குள்ள ஒரு ரீகால், ரைட். இப்போது இந்த கேஸ்லேயே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏற்கனவே நம்ம வந்து டைப்போலை ஒரு இடத்துல நம்ம வச்சுருக்குறோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போது அதை கூட நான் வந்துட்டு இங்கே ஒரு டயக்ராம் மாதிரி நான் போட்டிருக்கேன். இப்போது இந்த இடத்துல இங்கே மைனஸ் சார்ஜு, இங்கே ப்ளஸ் சார்ஜுன்னு இருக்கட்டும், இங்கே மைனஸ் க்யூ, இங்கே ப்ளஸ் க்யூ, இப்படி இருக்குது டார்க், இப்படி இருக்குது டைப்போல். இப்போது ஏற்கனவே எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு டைப்போல் வந்து சம் ஆங்கிளில் இருக்குது. லெட் மீ கால் திஸ் இஸ், இங்கே ஒரு ஆங்கிள் இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு பி வெக்டார் அப்படிங்கிறது எந்த டைரக்ஷனில் இருக்குன்னா பி வெக்டார் வில் பி அலாங் திஸ் டைரக்ஷன் அண்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் நம்மளுக்கு இந்த டைரக்ஷனில் இருக்குது. ரெண்டுத்துக்கும் நடுவில் இங்கே ஒரு ஆங்கிள் இருக்குது. ஸோ அந்த ஆங்கிளை நம்ம வந்துட்டு இனிஷியல் ஆங்கிள் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு அதை நம்ம தீட்டா நாட் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம், சரியா. இனிஷியலாக நம்மளுக்கு தீட்டா நாட்டுங்கிற ஒரு ஆங்கிளில் இருக்குது. அப்போது டார்க் என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டைப்போலை ரொட்டேட் பண்ணி ஃபைனலாக ஏதோ ஒரு ஆங்கிளில் கொண்டு போயிட்டு நம்மளுக்கு நிப்பாட்ட போகுது. அப்போது ஃபைனல் ஆங்கிளை நம்ம வந்து இனிஷியல் ஆங்கிளை தீட்டா நாட் அப்படின்னு எடுத்த மாதிரி ஃபைனல் ஆங்கிளை நம்ம தீட்டா 1 அப்படிங்கிற மாதிரி எடுத்துப்போம். தீட்டா நாட் தீட்டா 1 அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துப்போம். இப்போது இது வந்து டார்க்கு வந்து ஒரு ஒர்க்கை பண்ணி தான் இந்த மாதிரி நம்மளுக்கு ரொட்டேட் பண்ணி இனிஷியலாக ஒரு ஆங்கிளில் இருந்துச்சு, ஃபைனலாக ஏதோ ஒரு ஆங்கிளுக்கு கொண்டு போய் ஸ்டாப் பண்ண போகுது. அப்போ டார்க் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா டார்க் நம்மளுக்கு வந்து ஒரு ஒர்க் டன்னை நம்மளுக்கு பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல டார்க் வந்து யார் பண்ணுவா அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபீல்டு அப்ளை பண்ணுறீங்க. ஸோ தேட் எக்ஸ்டர்னல் ஃபீல்டு இஸ் கோயிங் டு டூ அண்ட் ஒர்க் பை ரொட்டேட்டிங் த டைப்போல். அதுதான் மேட்ரு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், ரைட். நான் சொன்னதை வந்து இங்கே சென்டென்ஸாக எழுதியிருக்கிறேன். ஒரு எக்ஸ்டர்னல் டார்க்குங்கிறது டைப்போல் மேலே ஆக்ட் ஆகுது. அது என்ன பண்ண ட்ரை பண்ணுது அப்படின்னா ஒரு ஆங்கிள், இனிஷியலாக ஒரு ஆங்கிள்லேருந்து ஃபைனலாக இன்னொரு ஆங்கிளுக்கு ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணுது. அந்த ரொட்டேட் பண்ணுறதுக்கான ஒர்க்கை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா that work is going to be stored as an potential energy in this dipole. அதுதான் நம்மளுக்கு மேட்ரு. அப்போ நம்மளுக்கு ஒர்க் டன் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஒர்க் டன் அப்படின்னு கண்டுபிடிக்கிறப்ப ஒர்க் டனுக்கு நம்மளுக்கு எஃப் டாட் டிஆர் அப்படி சொல்லி படிச்சிருப்போம். பட் இங்கே நம்மளுக்கு ஃபோர்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னவா இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஏற்கனவே பார்த்தாச்சு, டார்க்கு தான் நம்மளுக்கு ஒரு நான் ஜீரோ வேல்யூவாக கொடுக்குது. ஸோ ஹியர் அது வந்து எக்ஸ்டர்னல் டார்க்கு, சரியா. எக்ஸ்டர்னல் டார்க்கு அது நம்மளுக்கு ஆங்கிளை பொறுத்து நம்மளுக்கு ஒரு ஒர்க்கை செய்யுது. அப்படிங்கிறதுனால டிஆருக்கு பதிலாக நம்ம டி தீட்டா அப்படின்னு சொல்லி நம்ம போடுறோம். சிம்பிள். ஆங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஆங்கிள் டிஸ்டன்ஸில் இது நம்ம வந்து இன்டகிரேஷன் பண்ணணும். இன்டகிரேஷன் பண்ணுறப்ப இனிஷியலாக தீட்டா நாட்டுன்னு இருந்துச்சு, ஃபைனலாக தீட்டா 1 இருந்துச்சு. ஸோ அப்படி நம்ம வச்சுக்கணும். இப்போது ஏற்கனவே டார்க்குக்கு நான் வந்து ஃபார்முலா ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், பிஇ சைன் தீட்டா டி தீட்டா. ஸோ டி தீட்டா அப்படியே இருக்குது, அந்த டி தீட்டாவை அப்படியே இங்கே போட்டுக்கோங்க. இது தீட்டா நாட்டிலேருந்து தீட்டா 1 வரைக்கும். அதுக்கப்புறமா நம்ம பிஇ அது ரெண்டுமே நம்மளுக்கு இந்த கான்ஃபிகரேஷனில் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ தீட்டா நாட்டு தீட்டா 1 சைன் தீட்டா டி தீட்டா. ஸோ சைனை வந்து நம்ம இன்டகிரேஷன் பண்ணோம் அப்படின்னா சைன் தீட்டா டி தீட்டா ஈக்குவல்ஸ் டு மைனஸ் காஸ் தீட்டான்னு வரும். அதே சைனை நீங்கள் வந்து டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு ப்ளஸ் காஸ் தீட்டா அப்படிங்கிற மாதிரி வரும். அப்போ நம்மளுக்கு இங்கே வந்து மைனஸ் காஸ் தீட்டான்னு சொல்லிட்டு வருது. அப்போ வந்துட்டு பிஇ மைனஸ் காஸ் தீட்டா. பட் நம்ம வந்துட்டு லிமிட்டெல்லாம் வந்து இன்னும் சப்ஸ்டியூட் பண்ணல. ஸோ லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்துட்டு எப்படி இருக்கும், அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். ஸோ டபிள்யூ ஈக்குவல்ஸ் டு பிஇ. ஃபஸ்ட் நம்ம அப்பர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ காஸ் தீட்டா 1 மைனஸ் அதுக்கப்புறம் லோயர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப மைனஸ் காஸ்
தீட்டா நாட். ஏன்னா சார் இங்கே 2 மைனஸ் வருது அப்படின்னா எப்பவுமே நம்ம வந்துட்டு லிமிட்ஸை சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட்னு சொல்லி வரும். அப்போது அந்த இதுபடி இருக்கிற மைனஸ் இது அண்டு ஏற்கனவே நம்மளுக்கு இங்கே ஒரு மைனஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால அது ஒரு மைனஸ். அப்போது நம்மளுக்கு சிம்பிளாக பிஇ அந்த மைனஸ் மைனஸு ப்ளஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா ப்ளஸ் காஸ் தீட்டா நாட்டு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம புக்கில் வந்து பாசிட்டிவ் டேர்மை ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா நெகட்டிவ் டேர்மை செகண்ட் போட்டிருப்பாங்க, ரைட். ஸோ இது நம்மளுக்கு இங்கே வந்து நிற்கிது. ஸோ இதுதான் நம்மளுக்கு ஆக்சுவலாக பார்த்தா ஒர்க் டன். இந்த ஒர்க் டன் தான் நம்மளுக்கு அந்த டைபோலில் போயிட்டு ஒரு பொட்டான்ஷியல் எனர்ஜியாக நம்மளுக்கு ஸ்டோர் ஆக போகுது. இதவே நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபார்முலாவாக நீங்கள் ட்ரீட் பண்ணலாம். திஸ் ரைட். இப்போ நம்ம ஒரு என்ன அசம்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஏற்கனவே நம்ம தீட்டா நாட்டு தீட்டா 1 அப்படிங்கிறது ரெண்டையுமே நம்ம என்ன அப்படின்னு சொல்லிக்கணும். அதில் தீட்டா நாட் அப்படிங்கிறத வந்து இனிஷியல் ஆங்கிள் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிக்கணும். அப்போது இனிஷியல் ஆங்கிள் தீட்டா நாட்டை நான் வந்து ஒரு π/2 ஏற்கனவே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி நான் அஸ்யூம் பண்ணுறேன். அப்படின்னா ஒரு அசம்ஷன் நான் பண்ணுறேன். நான் இனிஷியல் ஆங்கிள் தீட்டா நாட்டை π/2 அதாவது 90 டிகிரியில் இருந்திருக்குன்னு சொல்லி நான் அஸ்யூம் பண்ணால் நம்மளுக்கு ஈக்குவேஷன் எப்படி மாறும்னா பிஇ காஸ் π/2 மைனஸ் காஸ் தீட்டா 1 எல்லாருக்குமே தெரிஞ்சது காஸ் 90 டிகிரி ஈக்குவல்ஸ் டு 0. அப்போ நம்மளுக்கு ஈக்குவேஷன் எப்படி மாறும்னா பிஇ மைனஸ் காஸ் தீட்டா 1. அந்த காஸ் தீட்டா 1 நான் வந்து தீட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா W ஈக்குவல்ஸ் டு பிஇ காஸ் தீட்டா மைனஸ். ஓகே, ஸோ இதுதான் நம்மளுக்கு ஒர்க் டன். ஸோ இந்த ஒர்க் டன் தான் நம்மளுக்கு என்னவா போய் சேவ் போகுதுன்னா பொட்டான்ஷியல் எனர்ஜியாக போய் சேவ் போகுது. இதை நம்ம வந்து டாட் ப்ராடக்டில் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். எப்படின்னா மைனஸ் பி வெக்டார் டாட் இ வெக்டார். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா ஏபி காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லி வரும். டாட் ப்ராடக்டோட ஃபார்முலா. ஸோ இதுதான் நம்மளுக்கு என்னவா போயிட்டு ஸ்டோர் ஆக போகுது, பொட்டான்ஷியல் எனர்ஜியாக நம்மளுக்கு ஸ்டோர் ஆக போகுது இந்த டைபோல். அப்போ வந்து மைனஸ் பி வெக்டார் டாட் இ வெக்டார்னு போட்டால் ஒன்று தான், இல்லை மைனஸ் பிஇ காஸ் தீட்டா. This is the potential energy. This is the potential energy of a dipole, right? Okay. இப்போது நம்ம வந்துட்டு ஒரு டைபோலுக்கு பொட்டான்ஷியல் எனர்ஜியோட ரிசல்ட்டை நம்ம இப்போ டெரைவ் பண்ண மெத்தட்லையே நம்ம டெரைவ் பண்ணலாம். அண்ட் நம்மளுக்கு இன்னொரு மெத்தோடு இருக்கும் டெரைவ் பண்ணுறது. அது என்ன அப்படின்னா இதுக்கு முந்தின லெக்சரில் நம்ம வந்துட்டு ஒரு ரிசல்ட் நம்ம வந்து டெரைவ் பண்ணிக்கிறோம். என்ன ரிசல்ட் அப்படின்னா பொட்டான்ஷியல் எனர்ஜி ஆஃப் 2 சார்ஜஸ் பிளேஸ்டு இன் அன் எக்ஸ்டர்னல் ஃபீல்டு. அதனோட ரிசல்ட்டை மட்டும் நான் எழுதுகிறேன். அதனோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னா U ஈக்குவல்ஸ் டு Q1 V of R1 plus Q2 V of R2 plus Q1 Q2 divided by 4 pi epsilon naught R12. இப்போது இந்த ஈக்குவேஷனை நம்ம வந்து ஒரு டைபோலுக்கு அப்ளை பண்ணால் அப்ளைங் திஸ் டு டைபோல். அப்போ டைபோலில் நம்மளுக்கு வந்து Q1 நம்ம வந்து ஒரு ப்ளஸ் Q அப்படின்னு எடுத்துப்போம்,
Q2 நம்மளுக்கு மைனஸ் Q அப்படின்னு எடுத்துப்போம். அண்ட் டிஸ்டன்ஸ் R12 அப்படிங்கிறது என்ன, ரெண்டு சார்ஜுக்கு நடுவுக்கு டிஸ்டன்ஸ். அது டைபோலில் என்ன அப்படின்னு பார்த்தா 2a. அப்போது U ஈக்குவல்ஸ் டு அந்த ஈக்குவேஷன் அப்படி எப்படி மாறும் பாருங்கள், QV ஆஃப் R1 மைனஸ் QV ஆஃப் R2 மைனஸ் Q ஸ்கொயர் டிவைடட் பை 4 எப்சிலான் நாட் 2a. கரெக்டாக? ஏன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல Q1 இருந்துச்சு, இந்த இடத்துல Q2 இருந்துச்சு, இந்த இடத்துல Q1 Q2 இருந்துச்சு. ஸோ Q1 நம்மளுக்கு வந்து ப்ளஸ் Q சார்ஜு, அதனால் அது ஒரு பெருசாக மாற்றம் இல்லை. இது வந்து நம்மளுக்கு மைனஸ் Q சார்ஜ் அப்படிங்கிறனால இங்கே ஒரு மைனஸ் வந்துருக்கு. அண்ட் இங்கே Q1 Q2க்கு பதிலாக நீங்கள் என்ன போடுவீங்க, ஒரு ப்ளஸ் Q சார்ஜு, ஒரு ப்ளஸ் Q சார்ஜு, அப்புறம் ஒரு மைனஸ் Q சார்ஜ். அதை மல்டிப்ளை பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன வரும், மைனஸ் Q ஸ்கொயர்டு அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ நம்மளுக்கு இந்த சப்ஸ்டியூஷன் நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது அந்த சப்ஸ்டியூஷனில் நான் வந்து ஜஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, இந்த ஈக்குவேஷனில் Qவை மட்டும் காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா என்ன வரும், V ஆஃப் R1 மைனஸ் V ஆஃப் R2, அப்புறமா நம்மளுக்கு Q ஸ்கொயர் டிவைடட் பை அந்த ஈக்குவேஷனை நம்ம போட்டோம்னா 8 எப்சிலான் நாட் a அப்படிங்கிற மாதிரி வருது. அண்டு இந்த ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய டேர்ம் அப்படிங்கிறது என்ன, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ். இதுதான் நம்மளுக்கு அந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற டேர்ம், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ். எப்பயுமே நம்மளுக்கு வந்து நம்ம படிச்சிருக்கிறது என்ன, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ். அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்னா ஒர்க் டன் இன் பிரிங்கிங் எ யூனிட் சார்ஜ் இல்லை யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் ஃப்ரம் R2 to R1. அப்போது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்குறோம். இட் வில் பி ஈக்குவல் டு த ஒர்க் டன் இன் பிரிங்கிங் எ சார்ஜ். அப்போ நம்மளுக்கு என்ன வரும், Q அதாவது W அப்படின்னு சொல்லி ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இங்கே Q ஸ்கொயர் பை 8 எப்சிலான் நாட் a, 8 எப்சிலான் நாட் a. ஓகே. ஸோ அண்டு நம்மளுக்கு ஒர்க் டன் அப்படிங்கிறதுக்கு ஈக்குவேஷன் நம்ம என்ன படிச்சிருக்கிறோம், F டாட் dr அப்படிங்கிற மாதிரி படிச்சிருக்கிறோம். ஸோ இங்கே நம்ம ஃபோர்ஸ் அப்படிங்கிறது, நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபோர்ஸ் வில் பி ஈக்குவல் டு மைனஸ் E. ஏன்னா நீங்கள் வந்து ஃபோர்ஸ் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு அகென்ஸ்டாக தான் இங்கே நீங்கள் ஒரு ஃபோர்ஸை நீங்கள் பண்ணி தான் நம்ம வந்து அந்த டைபோலை ரொட்டேட் பண்ணுறது எல்லாமே நம்மளுக்கு நடக்குது. அண்டு டிஆரை வந்துட்டு நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு டயக்ராம் மாதிரி நம்ம போடுவோம். இப்போது டிஆர் கால்குலேட் பண்ணுறதுக்கு இப்போது இதுதான் வந்து ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஒரு எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகே. அதில் நான் வந்துட்டு ஒரு டைபோலை போயிட்டு நான் வந்து இப்படி ப்ளேஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த டைபோல் வந்துட்டு இங்கே மைனஸ் Q, இங்கே ப்ளஸ் Q, அண்டு இந்த டிஸ்டன்ஸு நம்மளுக்கு என்னது அப்படின்னா 2a. ரைட். இப்போது இதை வந்துட்டு இப்படி வரைஞ்சிக்கலாம். இங்கே ஒரு சார்ஜு, இங்கே ஒரு சார்ஜு, ரைட். இப்போது இது 2a டிஸ்டன்ஸ். ஓகே. இப்போ நம்மளுக்கு வந்து F டாட் dr அப்படிங்கிறது அந்த ஒர்டனோட ஈக்குவேஷனில் இருக்கக்கூடிய F டாட் இந்த dr அப்படிங்கிறது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட். அண்டு இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டு நம்மளுக்கு இந்த சினாரியோவில் நம்ம எதை கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட் parallel to the force. Displacement parallel to the force.
அப்போது பேரலல் டு த ஃபோர்ஸ்னு சொல்கிறோம். இங்கே ஃபோர்ஸ் அப்படிங்கிறது நம்ம என்னவா நம்ம பார்த்துருக்குறோம், எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு பார்த்துருக்குறோம். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறது ஆரோ மார்க்கே நம்மளுக்கு சொல்லுது. எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் அலாங் திஸ் டைரக்ஷன். அப்போ நம்மளுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் பேரலல் டு த ஃபோர்ஸ்னால் எந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் உங்களுக்கு தேவை, இங்கே கீழே இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்மளுக்கு தேவை. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு வந்துட்டு இந்த இடத்துல ஒரு தீட்டான்னு சொல்லி ஒரு ஆங்கிள் நான் மேக் பண்ணுறேன். அந்த தீட்டாக்கு நான் வந்துட்டு காஸ் எடுத்தேன் அப்படின்னா என்ன வருதுன்னு பார்ப்போம். காஸ் தீட்டா. அப்போ காஸ் தீட்டாவோட ஃபார்ம்னா நம்மளுக்கு அட்ஜசன்ட் பை ஹைபாட்டன்யூஸ் அப்படின்னு வரும். அட்ஜசன்ட் சைடு நம்மளுக்கு 2a அப்படின்னு வருதா, சாரி அட்ஜசன்ட் சைடு கிடையாது, அட்ஜசன்ட் சைடு நம்மளுக்கு கிடையாது, ஹைபாட்டன்யூஸாக நம்மளுக்கு 2a அப்படின்னு வருது. இப்போ நீங்கள் கொஞ்சம் நீங்கள் மாற்றி எழுதுனீங்கன்னா அட்ஜசன்ட் ஈக்குவல்ஸ் டு 2a காஸ் தீட்டா அப்படின்னு வருது. அப்போது இந்த அட்ஜசன்ட் சைடு தான் நம்மளுக்கு தேவைப்படுற பேரலல் டிஸ்பிளேஸ்மெண்ட் சைடு, பேரலல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட சைடு. அப்போ பேரலல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை தான் நம்ம இங்கே dr அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறோம். விச் மீன்ஸ் சிம்பிளி dr ஈக்குவல்ஸ் டு 2a காஸ் தீட்டா. உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். புரியலைன்னா ஜஸ்ட்டு ரிவைண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ நம்மளுக்கு இங்கே இருக்கக்கூடிய w ஈக்குவல்ஸ் டு w ஈக்குவல்ஸ் டு f டாட் dr. அது நம்மளுக்கு எப்படி மாறுதுன்னு பாருங்கள். மைனஸ் எஃப்க்கு பதிலாக ஈன்னு போட்டிருக்கோம். அப்போ டிஆருக்கு பதிலாக 2a காஸ் தீட்டா. இப்போ அதை கொண்டு போய் நம்ம எந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ண போகிறோம், u ஈக்குவல்ஸ் டு q w மைனஸ் q ஸ்கொயர் பை 8 எப்சிலான் நாட் a அப்படின்னு இருந்துச்சு, ரைட்டா. இப்போ நம்ம அதில் போயிட்டு u ஈக்குவல்ஸ் டு q w பதிலாக மைனஸ் 8 2a காஸ் தீட்டா மைனஸ் q ஸ்கொயர் பை 8 எப்சிலான் நாட் a. இப்போ நம்ம அப்படியே கொஞ்சம் எல்லாத்தையும் சேர்த்து எழுதணும் அப்படின்னா என்ன ஒரு மைனஸ் 2qa e காஸ் தீட்டா q ஸ்கொயர் பை 8 எப்சிலான் நாட் a. ஓகே, 8 எப்சிலான் நாட் a. தென் நம்மளுக்கு இப்போது ஒரு சிம்பிள் மாடிஃபிகேஷனுக்காக நான் வந்து ஒரு டேர்மும் ப்ராக்கெட்டில் எழுதிக்கிறேன். அப்புறமா மீதி இருக்கிற டேர்ம் அப்படியே இருக்கட்டும். எல்லாமே எதுக்கு அப்படின்னா ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக முடியணும் அப்படிங்கிறதுக்காக. வந்து 2qa அப்படின்னா என்ன, அதுதான் டைபோல் மொமெண்ட்டு. மேக்னிடியூட் ஆஃப் டைபோல் மொமெண்ட் என்ன அப்படின்னா 2qa அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். இதுவே நீங்கள் வந்து ஒரு வெக்டார் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு p கேப் அப்படின்னு சொல்லி வரும், அவ்வளோதான். அப்போ மேக்னிடியூட் ஆஃப் டைபோல் மொமெண்ட்னா என்னென்னா 2qa. அப்போ வந்துட்டு u ஈக்குவல்ஸ் டு மைனஸ் p அப்புறமா e அப்புறம் காஸ் தீட்டா மைனஸ் q ஸ்கொயர் பை 8 எப்சிலான் நாட் e. ஆர் எல்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம், இதை மைனஸ் p வெக்டார் டாட் e வெக்டார் மைனஸ் q ஸ்கொயர் பை 8 epsilon naught e. So this is also potential energy of system of two charges அப்படி சொல்லலாம். ரைட். ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம லேர்ன் பண்ண ஒரு கான்செப்ட், பொட்டான்ஷியல் எனர்ஜி ஆஃப் ஏ டைபோல் இன் அன் எக்ஸ்டர்னல் ஃபீல்டு. ஃபஸ்ட்டு வந்து டைபோலுக்கு எக்ஸ்டர்னல் ஃபீல்டில் வைக்கிறப்போ ஒர்க் டன் கால்குலேட் பண்ணி ஒரு பொட்டான்ஷியல் எனர்ஜி கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு அதே ஒரு இதுக்கு முன்னாடி படித்த ஒரு ரிசல்ட்டை வச்சு நம்ம அதை வந்து டைபோலுக்கு அப்ளை பண்ணி நம்ம வந்துட்டு ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஆல்டர்னேட்டிவ் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம டைப் பண்ணியிருக்கிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அண்டில் தென், தேங்க்யூ.